இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். यीशु मसीह के नाम से हम आप सबका स्वागत करते हैं. இந்த மார்னிங் மெடிடேஷன் மூலமாக மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். इस मॉर्निंग मेडिटेशन के द्वारा आपसे वापस मिलने में हम बहुत खुश हैं. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். और यहाँ पे मुख्य तरीके से हम मत्ती 20वें अध्याय में जो दृष्टांत बताया गया है यीशु मसीह के द्वारा वो हम देखने जा रहे हैं. மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே இயேசு ஒரு உவமையாக ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். और यहाँ पे मत्ती 20वें अध्याय में दृष्टांत के बारे में एक कार्य को यीशु मसीह ने यहाँ बताया है. ஒரு திராட்சை தோட்டத்தின் எஜமான் அதிகாலையில் எழுந்து तो यहाँ पे एक गृह स्वामी जो दाख की बारी में जो दाख की बारी के लिए उठकर தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்வதற்காக ஆட்களை தேடி போகிறார். और वो अपने बारी में काम करने के लिए वो मजदूरों को ढूंढ कर जा रहे हैं. யாராவது எங்களுக்கு வேலை தர மாட்டார்களா என்று சொல்லி அதிகாலையிலே சிலர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். और वहां पे ऐसे मजदूर बहुत सारे खड़े थे. क्या हमें कोई काम नहीं देगा? ऐसे मजदूरों को जाकर அப்பொழுது இந்த எஜமான் சென்று அவர்களை தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து போகிறார். और ये स्वामी जाकर वो अपने बारी में काम करने के लिए मजदूरों को लेके आते हैं. பின்பு சில மணி நேரம் கழித்து வந்து மீண்டும் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு போகிறார். और ऐसे ही दोबारा आकर ऐसे ही कहीं मजदूर वहां खड़े थे, दोबारा आकर वो अपने बारी में काम करने के लिए वो ले जाते हैं. இப்படி நான்காவது முறையும் அவர் வந்து யாரும் வேலை தரவில்லை என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறவர்களையும் அவருடைய தோட்டத்திற்கே அழைத்து கொண்டு போகிறார். और ऐसे ही चौथी बार भी आकर ऐसे मजदूर खड़े थे जो हाँ क्या हमें काम नहीं मिलेगा, ऐसे मजदूरों को वो वापस अपने बारी में काम करने के लिए ले जाते हैं. எல்லா வேலைக்காரர்களும் தோட்டத்திலே அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடித்தார்கள். और ऐसे ही सारे मजदूरों ने अपनी मजदूरी जो काम उन्हें दी गई थी वो सारा खत्म कर मजदूरी के लिए वो खड़े थे. எல்லாரும் தங்களுடைய கூலிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். और वो मजदूरी पाने के लिए सब खड़े हैं वहाँ. இப்பொழுது எஜமான் வேறு ஒரு வேலைக்காரனை அழைத்து और वहाँ पे स्वामी एक दूसरे सेवक को वहाँ बुलाकर வேலை செய்த எல்லாருக்குமே ஒரு பணம் அல்லது ஒரு தினாரி கூலியாக கொடுக்கும்படி கட்டளையிட்டார். और वहाँ पे वो स्वामी ने इस तरह से सेवक से कहा कि हर एक मजदूर को सिर्फ एक दिनहार हर एक को दो करके उस तरह से आज्ञा देते हैं. வேலை செய்த எல்லாரும் தங்கள் கூலியை பெற்றுக்கொண்டார்கள். और जितने भी मजदूरों ने काम किया हर एक को मजदूरी मिली. காலையில் வேலைக்கு வந்தவர்கள் கடைசியாக வேலைக்கு வந்தவர்களை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். और जो शुरू में सुबह आए थे वो मजदूरों ने जो पिछले आए थे उन मजदूरों को देखकर वो कुड़कुड़ाने लगे. இதை குறித்து 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. और इस तरह से यहाँ पे 12वें वचन में लिखा गया है, பிந்தி வந்தவர்களாய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். इन पिछलों ने एक ही घंटा काम किया और तूने उन्हें हमारे बराबर कर दिया, जिन्होंने दिन भर बार उठाया और धूप सही. இப்படி முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். और इस तरह से वो कुड़कुड़ा रहे हैं. தங்களுடைய வேலைக்கு கூலியை பெற்றுக்கொண்டார்கள். उनने अपने काम का मजदूरी जरूर प्राप्त कर लिया. ஆனால் மற்ற வேலைக்காரர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த முறுமுறுக்கிற தன்மை வருகிறது. और इस तरह से वो दूसरों से जब अपनी काम की तुलना करते तो उस समय में यहाँ पे कुड़कुड़ाहट ये आता है, ये शब्द. இப்படி முறுமுறுக்கிறவர்களை பார்த்து 15வது வசனத்துல எஜமான் சொல்லுகிறார், और ऐसे कुड़कुड़ाने वालों को देखकर यहाँ पे स्वामी इस तरह से 15वें वचन में कहता है, நான் என் பணத்தில் என் விருப்பப்படி செய்யலாம், நான் அவர்களிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கிறேன் என்பதால் உனக்கு பொறாமையா என்று இந்த எஜமான் சொல்லுகிறார். क्या ये उचित नहीं कि मैं अपने माल से जो चाहूं सो करूं? क्या मेरे भले होने के कारण तुम मेरी बुरी दृष्टि से देखता है? इस तरह से स्वामी कहते हैं. இந்த இடத்துல ஜனங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டு தன்மை வெளிப்படுகிறது. और यहाँ पे जब लोगों को जब वो तुलना करके देखते हैं तो यहाँ पे दो चीजें यहाँ पे आती हैं. முறுமுறுக்கிறார்கள், पहली वो कुड़कुड़ाते हैं பொறாமை கொள்கிறார்கள். और वहाँ पे एक जलन आता है. நாம் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். और ऐसे ही हम इजरायली लोगों के जीवन में भी हम देख सकते हैं. கடந்த முறை நாம் மெடிடேஷனில் பேசிய அந்த முறுமுறுக்கிற தன்மையை குறித்து நாம் தியானித்திருந்தோம். और पिछले मेडिटेशन में भी हमने ये कुड़कुड़ाना ये शब्द के बारे में हमने बहुत सारे कार्य को जाना था. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். और यहाँ पे हम देखते इजरायली लोगों को परमेश्वर चला रहा है. ஆனால் அவர்கள் தங்கள் எகிப்தின் வாழ்க்கையை வனாந்திரத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். और यहाँ पे हम देखते हैं कि इजरायली लोग इजिप्ट में जैसे थे
उस चीजों को तुलना करके देख रहे हैं। ஒப்பிட்டு பார்த்தபடினாலே முறுமுறுத்தார்கள், தேவன் அவர்களை அழித்தார் என்று வசனம் சொல்கிறது. और वो इजिप्ट में जैसे थे और वो रेगिस्तान में कैसे हैं करके वो तुलना करके देख रहे हैं और परमेश्वर ने इस वजह से उन्हें नाश कर दिया। நம்முடைய வாழ்க்கையிலும் अनेक நேரம் முறுமுறுக்கிறோம். और हमारे जीवन में भी हम कई समय हम कुड़कुड़ाते हैं। எதனால் முறுமுறுக்கிறோம்? और हम किस वजह से हम गुड़कुड़ाते हैं? நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது முறுமுறுக்கிறோம். और जब हम अपनी तुलना दूसरों से करते हैं उस समय में हम कुड़कुड़ाते हैं। நம்முடைய வாழ்க்கையை மற்றவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பொறாமை வருகிறது. और ऐसे ही जब हमारे जीवन को हम दूसरों के जीवन से जब हम तुलना करके देखते हैं उस समय में एक जलन आता है। தேவன் விரும்பாத இன்னொரு குணமும் நம்மிடத்திலிருந்து வெளியே வருகிறது. और ऐसे ही परमेश्वर जो एक गुण चाहता नहीं है ऐसा गुण भी हमारे अंदर से आता है। அந்த என்ன காரியம் என்றால் और वो क्या कार्य है? முக்கியமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே और मुख्य हमारे मसीह जीवन में நம்மால் முடிந்த சில வசனங்களை கைக்கொள்கிறோம். हमसे जितना वचन हम मान सकते हैं, आज्ञाओं को मान सकते हैं, उतने वचनों को हम आज्ञा मानते हैं। இன்னும் अनेक வசனங்களை கைக்கொள்ள முடியவில்லை. और कई वचनों को हम आज्ञा नहीं मान पाते। இன்னும் अनेक வசனங்களுடைய ஆழமும் நமக்கு தெரியவில்லை. और ऐसे ही कई वचन के गहराई को भी हम नहीं जान पाते। நாம் கைக்கொள்ளுகிற சின்ன வசனத்தை வைத்து और ऐसे ही बड़े छोटे वचन को हम आज्ञा मानने के वजह से கைக்கொள்ளாத மற்றவர்களை பார்த்து அற்பமாக எண்ணுகிறோம். और ये आज्ञा इस वचन को जो दूसरे लोग आज्ञा नहीं मान पाते उन लोगों को हम बहुत नीचे तरीके से देखते हैं। அப்பொழுது என்ன தெரிகிறது என்றால் நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே ஒரு பெருமை வருகிறது. और उसको देखकर हम नहीं जान पाते हमारे अंदर एक घमंड आता है। அவனவனுடைய வேலைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது பலனை தரப்போகிறார். अपने अपने काम के अनुसार परमेश्वर जब आएंगे उस समय में हमें मजदूरी मिलेगी। நாம் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு பெருமைதான் வரும். और हम ऐसे ही हम दूसरों से जब अपनी तुलना करेंगे उस समय में जरूर घमंड ही आएगा। வசனம் சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். और यह वचन में देखते हैं जो घमंड करता है परमेश्वर उसको नाश करता है। இயேசு இந்த பூமிக்கு வந்து எல்லாரும் நியாயம் தீர்க்கும்போது जब परमेश्वर यीशु मसीह वहां से जब आएंगे स्वर्ग से आएंगे उस समय में न्याय करेंगे। நம்மை விட குறைவானவர்களை வைத்து ஒப்பிட்டு நியாயம் தீர்க்க மாட்டார். और जो हमसे जो कम है उन लोगों को देखकर हमसे उनसे तुलना नहीं करेगा। இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம நியாயம் தீர்க்க போகிறார். और इस वचन के द्वारा ही हमारा न्याय करेगा। அப்போ நம்ம யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? तो हमें किससे अपनी तुलना करना है? வேத வசனம் சொல்லுகிறது और वचन इस तरह से कहता है கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள். सिर्फ आप यीशु मसीह की ओर ही देखें। இந்த வசனத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். और वचन के अनुसार अपने को देखें। அப்பொழுதுதான் நியாய தீர்ப்பு நாளிலே இந்த வசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்க முடியும். उस समय ही न्याय जब हमारा न्याय होगा उस समय में हम वचन के सामने हम खड़े हो सकते हैं। நாம் செய்வதற்கு ஏற்ற கூலிகளை இயேசு வரும்போது தருவார். और जो कार्य हम अभी कर रहे हैं उसके अनुसार हमारी मजदूरी जब यीशु मसीह आएंगे उस समय में हमें मिलेगी। இதற்கு இடைப்பட்ட நாட்களிலே और उसके बीच में நம்மை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்தால் और उसके बीच में जब हम दूसरों से हम अपनी तुलना करके देखते हैं முறுமுறுப்பு வரும், और कुड़कुड़ाना आएगा, பொறாமை வரும், जलन आएगा பெருமை வரும். और घमंड இது आएगा। மூன்றையும் தேவன் அருவருக்கிறார். और इन 3 कार्यों को परमेश्वर बहुत गलत जानता है। இதை செய்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழித்து போட்டார். और जिन इजराइली लोगों ने इस कार्य को किया उन लोगों को यीशु मसीह ने नष्ट कर दिया। இந்த மத்தேயு 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது यहाँ पे मत्ती उसका 20वां अध्याय उसका पहला वचन इस तरह से लिखा है பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. स्वर्ग का राज्य किसी गृह स्वामी के समान है। இந்த வசனத்தின்படி இந்த ஓமையின்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்குள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். और इस वचन के अनुसार जब हम अपने आप को हम अर्पण करेंगे तो इसके अनुसार जब हम चलेंगे तो हमारा हृदय के अंदर परमेश्वर का राज्य हम है करके हम जान पड़ते हैं। நம்மை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். हम अपने को हम इस वचन से तुलना करेंगे வசனத்தின்படி வாழ்வோம். और इस वचन के अनुसार चलेंगे। செய்த வேலைக்கு ஏற்ற கூலியை இயேசுவின் வருகையிலே பெற்றுக்கொள்வோம். और जो कार्य हम कर रहे हैं उसको जब परमेश्वर का राज्य आएगा उस समय में हम मजदूरी को प्राप्त करेंगे। கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. और परमेश्वर ही हम सबको आशीष देवे। आमीन. आमीन।